Hi guys, welcome and welcome back to my channel. நான் உங்க சௌபர்ணியா. ரொம்ப நாள் ஆச்சு ஒரு ஹால் வீடியோட உங்களை இன்னைக்கு நான் பார்க்க வந்திருக்கேன். நான் வந்து ரீசெண்டா ஒரு டிமார்ட் மினி ஹால் வீடியோ ஷேர் பண்ணும்போது அதுல ஒரு கமெண்ட் வந்தது, ஏன் சௌபர்ணியா ரமேஷ்ல பழைய மாதிரி நீங்க பெரிய ஹால் வீடியோ போட மாட்டீங்கன்னு. எனக்குமே ஆமா இல்லை, நம்ம ஏன் பழைய மாதிரி வீடியோஸ் போட மாட்டேங்கிறோம், ஏன் அப்படியே சேஞ்ச் ஆயிட்டோம் அப்படின்னு தோணிட்டே இருந்தது. ஸோ இப்போ நிறைய ஹால் வீடியோட உங்களை பார்க்க வந்திருக்கேன். அண்ட் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நைக்கால இருந்து நான் வாங்கியிருக்கேன் என்னோட மேக்கப் அண்ட் ஸ்கின் கேர் தான். சிலதெல்லாம் வந்து நான் ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன், சிலதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் என்னென்னு தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த பேக் ட்ராப் பிடிச்சிருக்குன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள். நான் நிறைய வீடியோஸ் இந்த செட்டப்பில் உட்காந்து எடுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 2 பாக்ஸில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். நெயில் பாலிஷ் ஃப்ரம் ஷில்ஸ் பிராண்ட். இது ஷில்ஸ் தானா, நான் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னான்னு எனக்கு தெரியல. பட் நான் வந்து என்னோடய பர்த்டேக்கு அந்த ஜெல் நெயில் எக்ஸ்டென்ஷன் பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கிட்டத்தட்ட 1 மாதம் கரெக்டாக நான் எவ்ரிடே பாத்திரம்லாம் கழுவுனாலும் அது அவ்வளோ அழகாக மெயின்டைன் ஆச்சு. அண்ட் ஆல்சோ வளர்ந்ததுனால அது கொஞ்சம் லைட்டாக தண்ணி போய் ஒரே ஒரு ஃபிங்கரில் மட்டும்தான் தானாக உதிர்ந்துச்சு. மற்றதெல்லாம் நானாக தான் பிரித்து எடுத்தேன். ஸோ அப்போ வந்து மாதம் போய் பார்லரில் பண்ணுற அளவுக்கு டைமும் இல்லை, அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு இப்போதைக்கு முடியாது அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்றதுனால நானே ஒய் நாட் வீட்டில் பண்ணிக்க கூடாது, நமக்கு இப்போ ஒரு பாட்டிலில் இன்வெஸ்ட் பண்ணால் அது வந்து ரொம்ப நாள் வருமே அப்படின்னு சொல்லி நிறைய பார்த்துக்கிட்டு இருந்தேன் எந்த பிராண்டெல்லாம் ஜெல் நெயிலில் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குன்னு. அதில் இந்த ஷில்ஸ் நிறைய பேர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சரி, இதில் வந்து நான் ஒரு 2-3 ஷேடு வாங்கினேன். பட் இந்த பாக்ஸில் ஒரு ஷேடு தான் இருக்குது இப்போதைக்கு. மேபி அடுத்தடுத்த பாக்ஸில் இருக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். இது வந்து 499 rupees. இதோட ஷேடு நான் பிக் பண்ணது பார்த்தீங்கன்னா கோல்டன் கிளிட்டரி கோல்டு. ஸோ இது வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் சாரீ சல்வாருக்கும் போட்டுக்கலாம், அதே மாதிரி பார்ட்டி வேர்ஸ்க்கும் போட்டுக்கலாம். நார்மலாக எவ்ரிடேல நீங்கள் ஒரே ஒரு ஃபிங்கரில் மட்டும் இதை நெயில் ஆர்ட் மாதிரி கூட வச்சுக்கலாம். ஸோ இதான் என்னோட ஃபர்ஸ்ட் சோக் ஆஃப் ஜெல் நெயில் பாலிஷ். நான் எப்போதான் நெயில் பாலிஷ் வைக்கிறேனோ, நான் தனியாக ஒரு ரூமை லாக் பண்ணிட்டு நெயில் பாலிஷ் வச்சா கூட அது ப்ராப்பராக இருக்கவே இருக்காது. யாராவது வந்து கலைச்சி விட்ருவாங்க, இல்லை நானே இப்படி முடிய அட்ஜஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி அதை அப்படியே ஒரு மாதிரி வரியாக ஆக்கிடுவேன். ஒரு வாட்டி நான் நெயில் பாலிஷை பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்கில் காய வச்சுட்டேன்னா அவ்வளோ ஹாப்பி ஆகிடுவேன். இது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் ஒரு ஷார்ட்டில் வச்சு காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளம்லேருந்து ஐலைனர் தான் வாங்கினேன். இந்த ப்ளம்மோட ஐலைனர் ஷேட் பார்த்தீங்கன்னா black01. காஜல் ஐலைனர்லாம் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அந்த ஜெட் பிளாக்காக இருக்கும், மேட் ஃபினிஷும் சூப்பராக இருக்கும், கண்ணை எந்த விதமான இரிட்டேஷனும் கொடுக்காது, அண்ட் அழகாக இருக்கும் அதோட டெஃபினேஷன். இதுதான் அதோட பேக்கேஜிங். ஸோ என்கிட்ட ஒரு ப்ராப்பர் ஐலைனர் இல்லை, இருந்ததெல்லாம் எக்ஸ்பைரி ஆகிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் காஜலை தான் லைனராக யூஸ் பண்ணுவேன், அதனால இந்த ஐலைனர் வாங்கினேன். ஸோ இந்த மாதிரி ஷார்ப் டிப் வந்து விங் வரைகிறதுக்கெலாம் ரொம்ப 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 கன்வீனியண்ட்டாக இருக்கும், அதனால இது வாங்கினேன். அடுத்து நைகா லக்ஸில் இருந்து நான் வாங்கின ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 ப்ராடக்ட் தான். இந்த பிராண்டோட பேர் வந்து அமாண்டுன்னு நான் படிக்கிறேன், பட் இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுன்னு எனக்கு சரியாக தெரியல. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கற்றுக்கிட்டு கண்டிப்பாக சொல்கிறேன். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷவர் ஆயில் ப்ளஸ் ஸ்கின் ஆயில் வாங்கினேன். இது வந்து நம்ம ஷவர் ஜெல் யூஸ் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி ஆயில் ஃபார்மில் இருக்கும். தண்ணி பட்டோன்னே இந்த நுரைக்கும். இது போட்டு குளித்து முடிச்சதுக்கப்புறமா ஸ்கின்ல மாய்ஸ்சரைசருக்கு இந்த ஆயில் யூஸ் பண்ணோம். ஸோ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ் சைடு தான். இது 900 rupees, இது 890 rupees. சைஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ குட்டி, அவ்வளோதான் இருக்குது. இது 75 ml, இது 15 ml. இந்த ஆயிலோட ப்ரைஸ் தான் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஆனால் நான் நிறைய ரிவ்யூஸ் படித்ததில் இதோட ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக இருக்கும், ஸ்கின் ரொம்ப ஸ்மூத்தாக சாஃப்டாக வச்சுக்குது அப்படின்னு படித்தேன். சரி, வை நாட் ட்ரை பண்ணுவோம், பிடிச்சிருந்ததுன்னா பெரிய சைஸ் போவோம், இல்லைனா இதோட கும்பிடு போட்டுருவோன்னு சொல்லி சின்ன சைஸ் வாங்கியிருக்கேன். அதை யூஸ் பண்ணி பார்த்து உங்களுக்கு நான் எப்படி இருந்ததுன்னு அடுத்து வர வீடியோஸில் சொல்கிறேன். ஸோ இதை ஆர்டர் பண்ணதுக்கு எனக்கு ஃப்ரீ சாம்பிளாக இந்த ப்ராடக்ட் கொடுத்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சீரம், செகண்ட் ஒன்று ஃபேஸ் ஆயில், தேர்ட் வந்து மாய்ஸ்சரைசர். ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3. இந்த சாம்பிள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நமக்கு பிடிச்சிருந்தா இதில் பெருசு வாங்கலாம். இது 3 வாங்கினாலும் எப்படியும் 15,000 ரூபா ஆயிரும், அவ்வளோ எக்ஸ்பென்சிவ் இந்த ப்ராடக்ட்ஸ். சரி, ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு தான் சின்னது வாங்கினேன். இது வந்து ஆன்டி ஏஜிங் ரெஜிமா. ஸோ நெக்ஸ்ட் இந்த டப்பாவில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரீ கிஃப்ட் இருக்குது ப்ளஷோட. ஸோ இது வந்து ஃப்ரீ கிஃப்ட், ஆனால் எதுக்கு கொடுத்தாங்கன்னு தெரியல.
ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த குட்டி ப்ளம்மோட ஒரு 15 ml ஃபேஸ் வாஷ் வந்து ஃப்ரீ கிஃப்ட். இந்த மாதிரி குட்டியாக ஃப்ரீ கிஃப்ட் வந்தால் நான் ரொம்ப ஹாப்பி ஆகிடுவேன். ஏன்னா ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் இதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ ஆர்டினரியிலேருந்து இந்த கைகாலிக் ஆசிட் தான் நான் வாங்கினேன். ரொம்ப நாளாக இது வந்து என்னோடய விஷ்லிஸ்ட்லேயே இருந்துச்சு. சரி இதை வாங்கி பார்ப்போம். இந்த கைகாலிக் ஆசிட் வந்து நமக்கு நிறைய விதமாக யூஸ் ஆகும். லைக் ஸ்கின் டேனிங் ரிமூவ் பண்ணுறதுக்கு அண்ட் ஆல்சோ உங்கள் ஸ்கேல்பில் டேண்ட்ரஃப் ரிமூவ் பண்ணுறதுக்கு, உங்கள் அண்டர் ஆர்ம் ரொம்ப டார்க்காக இருக்குன்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி ஸ்கின் டிஸ்கலரேஷன்ஸ்க்கெலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். இது வந்து கிளைகாலிக் ஆசிட் எக்ஸ்பாலியேட்டிங் டோனர். இதை யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே டேரெக்டாக நீங்கள் வெயிலெல்லாம் போகக்கூடாது. இது கொஞ்சம் பார்த்து தான் யூஸ் பண்ணணும். கைகாலிக் ஆசிட் யூஸ் பண்ணால் நீங்கள் மாய்ஸ்சரைசர் சன்ஸ்க்ரீன் இல்லாமல் வெளியிலையும் போகக்கூடாது. சரி இதை யூஸ் பண்ணி பார்ப்போம். இதுக்கும் நிறைய பேர் நிறைய ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க, சூப்பராக இருக்குது, ஒர்க் ஆகுது அப்படின்னு. சரி ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு இது வாங்கினேன். நான் இதெல்லாம் ஃபஸ்ட் டைமும் அதெல்லாம் உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ஷேர் பண்ணுற ரிவ்யூ. ஸோ நெக்ஸ்ட்டும் அதே ஜெல் நெயில் பாலிஷில் நான் வந்து ஆரஞ்சு கலர் ஒன்று வாங்கினேன். ஆரஞ்சு இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரைட் ஆரஞ்சாக இருக்குது. உங்களுக்கு ஸ்க்ரீனில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, நேரில் பக்கம் அப்படியே பளீச் நியான் ஆரஞ்சு மாதிரி இருக்குது. இது செம்ம பிரைட் ஆரஞ்சாக இருக்குது, நல்லா பளீச். நான் இந்த ஆரஞ்சாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் உங்களுக்கு இதை நான் வச்சு எப்படி இருக்குன்னு ஒரு ஷார்ட் வீடியோவில் காட்டுறேன். ஸோ அடுத்து இதுக்கு இருந்த மாதிரி பாசிட்டிவ் ரிவ்யூ வேறு எந்த ப்ராடக்ட்டுமே நான் பார்க்கல. ரைஸ் டோனர், ஃபர்மெண்டட் ரைஸ் டோனர். இது ஸ்கின்னுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸ்கின்னை நல்லா ஸ்மூத்தாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணுதுன்னு. இந்த டோனர் ஆக்சுவலாக நம்ம வீட்டிலே செய்ய முடியும் DIYயில். ஆனால் இந்த பிராண்டோட, இந்த டோனி மோலி பிராண்டோட இந்த ரைஸ் டோனருக்கு ரொம்ப 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 நல்ல ரிவ்யூ இருந்தது. சரி ஓகே, DIY ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு முதல்ல டெஸ்ட் பண்ணி பார்ப்போன்னு இது வாங்கினேன். இது நல்ல ஹியூஜ் பாட்டில். இது காலி ஆகிறதுக்கே எப்படியும் நிறைய நாள் ஆகும் டெய்லி யூஸ் பண்ணாலே. 500 ml 1500 rupees. ஆனால் இது நிறைய பேர் நல்ல ரிவ்யூ கொடுத்ததுனால இதை ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாமேன்னு வாங்கினேன். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஸ்கின் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நான் இப்போ பருவதமலை போயிட்டு வந்து செம்ம டேன் ஆகிருக்கோம் நாங்கள் எல்லாருமே. ஸோ அந்த டேன் முதல்ல ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அது உங்களுக்கு ரிமூவ் ஆயிடுச்சுன்னா அவங்க கூட நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ அதில் இதுவும் ஒரு பெஸ்ட் பார்ட்டாக இருக்கும்னு நம்புகிறேன். இதுக்கு தீர்ந்த உடனே இதை எப்படி DIY பண்ணி நம்ம வீட்டிலேயே ரைஸ் வாட்டரை ஃபர்மெண்ட் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் அந்த ஷில்ஸ் ப்ரொஃபஷ்னலோட பேஸ் கோட். ஏன்னா இது எல்லாமே ஜெல் நெயில் பாலிஷ். ஸோ ஜெல் நெயில் பாலிஷ்க்கு ஏற்ற பேஸ் கோட்டும் வாங்கணும்னு இது எல்லாமே LED சோக் ஆஃப் LED லைட்டில் வச்சு நீங்கள் அதை பண்ணணும். அது அந்த ஃபினிஷிங் அப்போ தான் உங்களுக்கு அழகாக வரும். ஸோ அதனால் மில்கி பேஸ் கோட் வாங்கியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னோடய ஃபேவரட். இதை நான் ஆல்ரெடி ஒரு டப்பா காலி பண்ணிட்டேன். இந்த கலர் காம்பினேஷன், இந்த கிளாஸ் டப்பே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு என்னென்னா இந்த கிளாஸ் டப்பில் கை வச்சு டெய்லி யூஸ் பண்ணுறது மட்டும் பிடிக்காது. ஸோ அதுக்காக ஏதாவது குட்டியாக ஸ்பேச்சுலா மாதிரி வச்சு யூஸ் பண்ணுவேன். இது வந்து ரொம்ப இந்த வாட்டரி கன்சிஸ்டன்சியில் இருக்குமா, சில்லுன்னு இருக்கும் ஃபேஸில் வைக்கும் போது. இதுதான் அந்த ப்ராடக்டோட கன்சிஸ்டன்சி. காலையில் இல்லை நைட்டு ஃபேஸெல்லாம் வாஷ் பண்ணிட்டு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணும்போது அவ்வளோ காமிங்காக இருக்கும். ஆல்ரெடி ஒரு டப் முடிச்சிட்டேன். இது என்னோடய செகண்ட் பர்ச்சேஸ். நீங்கள் ஒரு லைட் வெயிட் மாய்ஸ்சரைசர் தேடிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இது போகலாம். என்னோடது வந்து காம்பினேஷன் ஸ்கின். என் ஸ்கின்னுக்கு இது ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இன்னிஸ்ஃப்ரீ. அதுவும் என்னோடய ஃபேவரட் பிராண்ட். இன்னிஸ்ஃப்ரீயில் இருக்கிற ஷீட் மாஸ்க் எல்லாமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். என்னோடய 8 வருஷத்துக்கு முன்னாடி நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போது இன்னிஸ்ஃப்ரீயோட ப்ராடக்ட்ஸ் தான் மோஸ்ட்டாக ஷீட் மாஸ்கில் நான் வந்து வீடியோவே போடுவேன். இந்த வால்கானிக் BHA போர் கிளென்சிங் ஃபோம் வந்து நல்ல ரிவ்யூ இருந்தது. நான் இதுக்கு முன்னாடி இதை யூஸ் பண்ணதில்லை. நல்லா பியூரிஃபை பண்ணணும், கிளென்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா, அதனால் நான் இது வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் சைட் தான். 800 rupees ஃபார் 150 கிராம். ஆனால் நீங்கள் வந்து ஒரு பட்டாணி சைஸ் தான் டெய்லி யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா ரொம்ப நாள் வரும்.
அடுத்து வந்து ஐஃபனோட இந்த லிப் பாம் தான். எனக்கு லிப் பாம் ரொம்ப 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 பிடிக்கும். எனக்கு ஈஸியாக லிப் ட்ரை ஆகிடும், அது ஏனே தெரியாது. எனக்கு வந்து சம்மர்னாலையும் ட்ரை ஆகும், வின்டர்லேயும் ட்ரை ஆகும், ரெய்னி சீசன்லேயும் ட்ரை ஆகும், வெடிச்சு பிளட்லாம் வரும், அந்தளவுக்கு எனக்கு லிப்ஸ் வந்து ட்ரை ஆகும். அதனால எப்போவுமே லிப் பாம் இருக்கணும். அதில் வந்து புது புது லிப் பாம் ட்ரை பண்ணுவேன், எனக்கு எந்த ரொம்ப ஒத்துக்குது அப்படின்னு. ஸோ இந்த பிராண்டு வந்து நிறைய பேர் சூப்பராக இருக்குனாங்க. அண்ட் இதோட பேக்கேஜிங் வந்து ரொம்ப ஸ்லீக்காக இருக்கிறதுனால நம்மளோட கிளச்சில் கூட இதை வச்சுக்க முடியும். இந்த மாதிரி ஹெட் இருக்க லிப் பாம்ஸ் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அது வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ நிறைய ப்ராடக்ட் வேஸ்ட் ஆகாது ஓப்பனாக இருக்கிற லிப் பாமை விட. அண்ட் ஸ்லீக்காக இருக்கிறதுனால லைட்டாக இப்படி அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வச்சுக்கலாம். அண்ட் என்னோடய ஃபோன் பின்னாடி கூட நீங்கள் அந்த கேஸ் மாதிரி இருக்குல்ல, அதில் கூட வச்சுக்கிட்டா எவ்ரி டைம் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்மளோட மேங்கோ ஒயிட் இருக்குல்ல, அந்த ஃப்ளேவரில் இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் நான் வந்து ஹேசல் வாங்கினேன். இதில் ஒரிஜினலும் இருக்குது, ஹேசல் வாசனை தான் வருது மைல்டாக. நான் லிப்ஸ்டிக் போட்டிருக்கிறதுனால நான் அது மேலே லிப் பாம் அப்ளை பண்ணல. நான் இதுவும் உங்களுக்கு வர வீடியோஸில் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் 3 லிப்ஸ்டிக் வாங்கினேன் ஃப்ரம் ஃபே பியூட்டி. ஃபே பியூட்டியில் என்னோடய ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி 3 ஷேடு சூஸ் பண்ணேன். இந்த லிப்ஸ்டிக் எல்லாமே பார்த்திங்கன்னா வீகன், க்ரூயல்ட்டி ஃப்ரீ, மேட் லிக்விட் லிப்ஸ்டிக். அண்ட் இது வந்து 3 ஷேடு வாங்கியிருக்கேன். ஒன்று ஸ்ட்ரோக், ஒன்று ரிவெஞ்ச், ஒன்று தர்ஸ்டி. ரிவெஞ்ச் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் மெரூன் ஷேட், தர்ஸ்டி வந்து ஒரு ப்ரௌன். இந்த ஸ்ட்ரோக் தான் இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு ஷேட் என்கிட்ட இல்லவே இல்லை. ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான மெரூன் ஷேட் தான். நான் மோஸ்ட்டாக இந்த மாதிரி ஷேட்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவேன், என்னோடய ஸ்கின் டோனுக்கும் நல்லாயிருக்கும். இதோட பேக்கேஜிங்குமே பார்த்திங்கன்னா ஒரு டியூப் மாதிரி இருக்குது. ஸோ நல்ல பிக்மெண்டட் லிப்ஸ்டிக். இது ரிவ்யூ பார்த்தா வாங்கினா, இதுக்கு முன்னாடி நான் இது யூஸ் பண்ணதில்லை. செம்ம பிக்மெண்டடாக இருக்குது, ஸ்மெல்லும் நல்லா மைல்டாக இருக்குது, ஹார்ஷ் ஸ்மெல் எதுவும் இல்லை. நான் உங்களுக்கு அடுத்து ஷார்ட்ஸில் இந்த 3 ஷேடும் எப்படி என்னோட பிக்மெண்டட் லிப்ஸ் டஸ்கி ஸ்கின் டோனுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். அடுத்து வந்து தர்ஸ்டி கைண்ட் ஆஃப் ப்ரௌன் ஷேட். செம்மையாக இருக்குது இந்த ப்ரௌன். எனக்கு ப்ரௌன் ஷேட்ஸ், மெரூன் ஷேட்ஸ், ரெட் லிப்ஸ்டிக்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த ப்ரௌன் சூப்பராக இருக்குது. இந்த ஸ்ட்ரோக்குன்ற ஷேடை தான் நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன், எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஒரு மாதிரி சாக்லேட் ப்ரௌன். பர்ஃபெக்ட் ப்ரௌன். ஒரு மாதிரி உங்களை ஸ்டாண்ட் அவுட்டாக காட்டும் இந்த ப்ரௌன். சூப்பராக இருக்குது 3 ஷேடுமே. லிப்ஸில் எப்படி இருக்குன்னு கூடிய சீக்கிரம் ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணுறேன். இதோட ப்ரைஸ் வந்து 650 ஈச். நெக்ஸ்ட் இவருக்கு பெரிய இன்ட்ரடக்ஷனே தேவையில்லை. நீங்கள் என்னோட ஆரம்பத்துலேருந்து பார்க்குறீங்கன்னா, இந்த ப்ராடக்ட் லான்ச் ஆனதுலேருந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு தெரியல, ஒரு 4-5 பென்சில் ஃபுல்லாக முடிச்சிருப்பேன். இது கூட ஃப்ரீ ஷார்ப்னரும் இருக்கும் உள்ள. நெக்ஸ்ட் வந்து ஒரு சீரம் வாங்கினேன். இந்த கொரியன் ஸ்கின் கேர்லாம் ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குல்ல, ஸோ கொரியன் ப்ராடக்ட்லேருந்து நிறைய பிராண்ட் இருக்குது. அதில் இந்த சீரம், இந்த பிராண்டில் இருக்க சீரம் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி ரிவ்யூ நிறைய பார்த்தேன். மேட் இன் கொரியா. இது வந்து க்ளோ டீப் சீரம். இதில் வந்து ரைஸ் ப்ளஸ் ஆல்பா ஆர்பத்தின் இருக்குது. உங்களோட ஸ்கின்னை ரொம்ப கிளியராக க்ளோயிங்காக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். சரி, இதை வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வாங்கினேன். இதுக்கு முன்னாடி இந்த பிராண்ட் இது நான் ட்ரை பண்ணதில்லை. சீரம் யூஸ் பண்ணியே கொஞ்ச நாள் ஆகுது, எல்லா சீரமும் தீர்ந்துருச்சு. சரி, திருப்பியும் யூஸ் பண்ணாமல் புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணி பார்ப்போம், உங்களுக்கும் ஷேர் பண்ணுறதுக்கு ரிவ்யூ யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லி அந்த பிராண்ட் வாங்கியிருக்கேன். ட்ரை பண்ணி பார்ப்போம் நம்ம இந்தியன் ஸ்கின்னுக்கு கொரியன் எப்படி வேலை பார்க்குது. அடுத்து வந்து லவ் எர்த்தோட ஒரு லிப்ஸ்டிக். பேக்கேஜிங் நல்லா இருக்கு. மேட் லிப்ஸ்டிக். இதோட ஷேட் வந்து ஐரிஷ் காஃபி. ஐரிஷ் காஃபி. ஸ்மெல்லு ரொம்ப ஹார்ஷாக இருக்குது. எனக்கு இந்த மாதிரி ஸ்மெல் இருக்கிறதே பிடிக்காது, ரொம்ப ரொம்ப ஹார்ஷாக இருக்குது. நான் இந்த பிராண்டுது அவ்வளோ மைல்டு ஸ்மெல்லோடு இருந்தது. பட் இந்த லவ் எர்த்தோடது லிப்ஸில் இருந்துச்சுன்னா
போட்டும் போது அவ்வளோ ஹார்ஷாக ஒரு ஸ்மெல் ஹிட் ஆகுது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு ஃபஸ்ட் இம்ப்ரெஷனில் பிக்மெண்டேஷன் சூப்பராக இருக்குது, ஆனால் எனக்கு இந்த ஸ்மெல்லு கம்ப்ளீட்டாக நோ. ஷேடும் என் ஸ்கின் டோனுக்கு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல இந்த ஷேட். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இவரை தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் நெயில் பாலிஷ் வாங்கினேன்ல, அதனால் இந்த நெயில் ஃபைலர் பஃபர் வாங்கினேன். ஸோ இது வந்து இந்த பிராண்டோட ஹேர் பர்ஃப்யூம் ஆயில். இது வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய ரிவ்யூ பார்த்தேன். சரி ஓகே, வாய் நான் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி வாங்கினேன். லேடோர், LADOR, லேடோர்னு நினைக்கிறேன் இதோட ப்ரொனன்சியேஷன். அதில் வந்து ஹைனோக்கின்ற ஒரு ஹேர் பர்ஃப்யூம் ஆயில். இது உங்கள் ஹேரை வந்து வாசமாக வச்சுக்கிறதுக்கான ஒரு ஹேர் ஆயில். நம்ம பாடி பர்ஃப்யூம் மாதிரி தான் இருக்குது. எக்ஸாக்டாக பாடி பர்ஃப்யூம் வாசனை தான் வருது. சீரம் மாதிரி நீங்கள் தலைலாம் குளிச்சுட்டு நீங்கள் உங்கள் ஹேரை செட் பண்ணும்போது ஒரு 2 ட்ராப் உங்கள் ஹேர் அப்படியே அப்ளை பண்ணி விட்டிங்கன்னா காற்றுலாம் பறக்குனா வாசனை செம்மையாக வரும். நல்ல மைல்டாக சூப்பர் ஃப்ரேக்ரன்ஸ், எனக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப. ஆக்சுவலாக நான் வந்து என்னோட ஹேர் ஆயில், ஹெர்பல் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுவேன்னா அது கூடவே வந்து நான் கெரியர் ஆயில்ஸும் நிறைய யூஸ் பண்ணுவேன். அதுவே ஒரு மாதிரி மைல்டாக ஒரு வாசனை வரும். அதை தாண்டி எங்கேயாவது நீங்கள் இது மாதிரி சம்மரில் ஸ்வெட் ஆகும் சூப்பராக உங்கள் ஸ்கேல்ப்பு. அந்த ஸ்வெட் ஸ்மெல் வந்து முடியிலேருந்து வரும். நீங்கள் டெய்லி தலை குளிக்கிறவங்களாக இருந்தால் பிரச்சனை இல்லை உங்களுக்குலாம். ஆனால் வீக்லி 1 or 2 குளிக்கிறவங்க அண்டு ஹெல்மெட் நிறைய யூஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த ஹேர்லேருந்து ஒரு மாதிரி அந்த ஸ்வெட் ஸ்மெல் வரும்ல, அவங்கெல்லாம் இதை யூஸ் பண்ணலாம். அந்த ஹேர்லேருந்து உங்களுக்கு ஒரு மாதிரி பர்ஃப்யூம் நம்ம பாடியில் அப்ளை பண்ணால் ஒரு வாசனை வரல, அந்த மாதிரி வரும். நான் அப்ளை பண்ணிவிட்டு எவ்வளோ நேரம் தாங்குது வாசனை சம்மர் வெயிலில் அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் நெயில் பாலிஷ் வாங்கினேன்ல, LED சோக் ஆஃப் ஜெல் பாலிஷ். அது எல்லாமே அதுக்கு வந்து இந்த LED லைட் கண்டிப்பாக வேணும். அண்ட் நான் சொன்னேன்ல, என்ன மாதிரி நெயில் பாலிஷ் வச்சு அடுத்த செகண்ட் அதை கிளம்ஸி ஆகிற பர்சன்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த ட்ரையிங் லைட் தேவை. இதுவும் சேம் ஷேவ்ஸோடது தான். இதில் நிறைய ஷேப்ஸ், நிறைய சைஸ், டிசைன்ஸ் இருந்தது. ஆனால் எல்லாமே டக்குன்னு அவுட் ஆஃப் ஸ்டாக் போச்சு. இதுவே ஒரு 4 வாட்டி அவுட் ஆஃப் ஸ்டாக் போய் ரீஸ்டாக்கில் வந்து நான் வாங்கினேன். இதில் வந்து 10 செகண்ட், 30 செகண்ட், 60 செகண்ட்ஸ் இருக்குல்ல. நெயில் பாலிஷ் வச்சுட்டு நீங்கள் ஒரு 60 செகண்ட்ஸ் வச்சு எடுத்திங்கன்னா நல்லா அழகாக ட்ரை ஆகிடும். அண்ட் இது மாதிரி ஜெல் பாலிஷ்லாம் நீங்களே உங்களுக்கு செல்ஃபாக பண்ணிக்கிறீங்கன்னா கூட உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். ஆனால் இது உள்ள கை வைக்கும் போது உங்கள் கையில் ஒரு க்ளவுஸோ இல்லைனா சன்ஸ்க்ரீனோ அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா அது உங்களோட ஸ்கின்னுக்கு நல்லது இல்லைன்னு சொல்கிறாங்க. நான் வந்து ஜெல் நெயில் பண்ணும்போது இதில் வச்சு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஹால் வீடியோ பிடிச்சிருக்கோன்னு. இந்த ஹால் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அடுத்து உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் வீடியோ வேணுமோ சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு என்னால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ வீடியோ சௌபர்ணியா ரமேஷில் இனிமேல் பழைய மாதிரி ஷேர் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ இதோட லிங்க் எல்லாமே நான் சொன்ன மாதிரி என்னோட நேமுக்கு கீழே இருக்கிற விஷ் லிங்க்ன்ற லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ள நைகா ஹால் லிங்க்ஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லா லிங்க்கும் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இது மாதிரி சூப்பர் டூப்பர் வீடியோவில் உங்களை சீக்கிரமாக பார்க்க வரேன். அது வரைக்கும் தரேன். பை, see you.